லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவ்ரி மந்த் ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு எக்கச்சக்கமா நீங்களும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அது ஆகஸ்ட் மந்த், குறிப்பா ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்க்குறப்ப 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இவங்களுக்கு முக்கியமான ஃபேஸஸ்ல இருப்பாங்க, அதாவது எஜுகேஷன், ஜாப், கெரியர், பிஸ்னஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஓவராலா இந்தந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க ஏஜ் கேட்டகரிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷனா தான் இது அமைய போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஜென்சி கிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் நீங்களும் அவசியமா பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய சன் ஆர் டாட்டர் வந்து இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கலாம். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன, அவங்களுடைய growth phase எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். கன்னி ராசியில இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்க போகுது? ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போகுது. கவலை அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அப்படியே மூட்டை கட்டி ஒரு பக்கமா பார்சல் வச்சிருங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் கன்னிராசியில இருக்கிறவங்களுக்குலாம் நான் எடுத்தனே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன மைண்ட் தாட்ல இருக்கீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெக்கரிங் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் சோகமா இருக்கிறேன் அப்படின்னா அந்த சிக்னல்ல நீங்க கடத்திட்டே இருப்பீங்க அதிகமா. அப்போ மறுபடியும் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரியான ஒரு சேடான நிகழ்வுகளாக நடக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதுவே வந்து நான் பாசிட்டிவா இருக்கிறேன், என்ன மீறி எதுவும் நடக்காது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டி இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கன்னி எப்படியுமே பாக்குறப்ப வந்து ஒரு கார்னர் ஹவுஸ் அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். எய்தர் பாசிட்டிவா யோசிச்சிங்கன்னா பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவா யோசிச்சிங்கன்னா நெகட்டிவா நடக்கும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை சார் நாங்கள் எங்களால் பாசிட்டிவாகவும் யோசிக்க முடியல, நெகட்டிவாகவும் யோசிக்க முடியல, நாங்கள் ஒரு நியூட்ரலாக போய்க்கலாமா அப்படின்லாம் கூட கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை, என்னால் எல்லாம் முடியும். இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிவர்ஸ் எனக்கு என்றைக்குமே பிளெஸ்ஸோட நல்ல பிளிஸ்ஃபுல்லாக என்ன வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா போதும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கவலை அப்படிங்கிற விஷயம் அவசியமே கிடையாது. இன்னொரு சொல்லவா, ஒரு மேஜிக் ட்ரையாங்கிள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக போகுது. என்ன சார் மேஜிக் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்கலாம். 6, 8, 10 இந்த 3 டாட்ஸும் ரொம்ப அழகா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். 6th பிளேஸ்ல யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூட்டோ. இந்த 6ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம், ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோமா. அதாவது நோய், கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடியதான் 6th பிளேஸ். அப்ப இதனால் வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்தாலும் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ப்ளூட்டோ சப்போர்ட் பண்ண போறாரு. இந்த ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்க தப்பு என்ன தெரியுமா, பர்சனல் லோன் எடுக்கிறது, அதுவும் இந்த ஆப்ஸ்ல லோன் எடுக்கிறது. ஏன்னா அவன் தான் வந்து எந்த ஒரு ஐடியும் கேட்க போறது இல்லை, உங்கள்கிட்ட பேன் நம்பர் கேட்க போறது இல்லை, நீங்க சிக்னேச்சர் போட போறது இல்லை. என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா டேரக்டா உங்களுடைய அக்கௌண்ட்டோட இதை கொடுத்துருப்பீங்க, சிபில் ஸ்கோர்லாம் செக் பண்ண மாட்டான். இந்த மாதிரியான ஆப்ஸ்ல வந்து ஒரு 8000 ரூபா வாங்குறது, உடனே வந்து நம்ம கொடுத்துட்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 8000 ரூபா வாங்குறது. இந்த மாதிரியான விஷயங்களை லாக் ஆகுறீங்க. நிறைய பேர் இந்த பர்சனல் லோன், அதுவும் குறிப்பா வந்து கன்னிராசிக்காரங்க சிக்கிருக்கீங்க. இதுல இருந்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு அந்த ஆப்ஸோடைய உண்மையான தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மந்த் தான். இந்த ஆப்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இது அப்படியே வந்து டேட்டிங் ஆப்ஸுக்கும் நீங்க பொருத்திக்கோங்க. ஏன்னா கன்னிராசி அப்படின்னு சொன்னா அது புதனுடைய ஆதிக்கத்துல வருது இல்லையா. இப்போ புதன் தான் இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்களுக்கு காரணம். அப்படியே இருந்தாலும் கூட அது அதிகமா சொதப்புறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க. இந்த ஆப்ஸ் மட்டும் கிடையாது, டேட்டிங் ஆப்ஸ்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடியோட நான் பேசுறேன், அவங்களோட கம்யூனிகேட் பண்றேன், அங்க நான் டேட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது, அந்த ஐடியில இருக்கக்கூடிய நபர்களே இருக்க மாட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பாக்குறது, அங்க நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துறது, ஜிபேல நம்ம அமௌண்ட் எடுத்துறது, அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து அடுத்து எப்படி வந்து ட்ரீட் பண்ண முடியும், ஒரு மாதிரியான விஷயங்களை ட்ரீட் பண்ணிட்டு அதை வீடியோவா ஷூட் பண்ணிட்டு உங்களை நீங்க அப்பதான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வெளியே வர்றது, இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்ல மாட்டுறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து நான் தெரியாமல் அமௌண்ட் அனுப்பிட்டேன், இதை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் கேட்குறதுக்கு இதெல்லாம் கூட போய் சிக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் தோணலாம். ஆனால் கன்னிராசிக்காரங்க அதிகமாக இந்த மாதிரியான ஸ்கேம்ஸில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால
அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் மாட்டாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்பே நீங்கள் யோசிக்கணும், அந்த ஆப் நமக்கு தேவையா அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய கவர்ச்சிகரமான ஆப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி வாங்க உங்களுடைய லோன்லினஸ் போகும், எங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு. இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் தயவு செஞ்சு கன்னிராசிக்காரங்க மாட்டிடாதீங்க. ஏன்னா நான் 2026 இந்த ஜான்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ரெப்பிட்டேட்டிவான விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, கன்னிராசிக்காரங்க ஸ்கேம்ல மாட்டுறது. அதுல இருந்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான ஒரு மந்த் தான் இது. ஏன்னா 8th ஹவுஸ் ரொம்ப அழகா கனெக்ட் ஆகுது நெப்டியூன் கைரானோட. கைரான் சேர்றப்ப அவர் ஒரு ஹூண்ட் ஹீலர் அப்படின்னு சொல்லுவோம் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜில அந்த பிளானட்டை. இப்போ இதனால் வரைக்கும் இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் ஆறுவதற்கான ஒரு மாதமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம மனக்கவலை அப்படிங்கிற விஷயத்த நெப்டியூன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இன்டியூஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. இங்கே அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி என்னுடைய பீஸ் தான் எனக்கு முக்கியம், மென்டல் பீஸ் மட்டும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. அப்படியே வாங்க 10th பிளேஸ் என்னங்க, கெரியர் சார்ந்த விஷயங்கள நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வேலை போகலாமா, அடுத்த வேலை போகணும், இங்கே பேப்பர் போட்டால் அடுத்த வேலை கிடைக்குமா, இல்லை அடுத்த வேலையில் எனக்கு சேலரி ஹைக் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமா, ப்ரொமோஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கணுமே அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த 10th ஹவுஸ் அப்படிங்கிற கெரியர் பாயிண்ட்ல புதன் பிளஸ் யுரேனஸ் அப்படிங்கிற கிரகம் இந்தோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப புதுமைகள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்னோவேட்டிவான பிளானட். அதோட சேர்த்து மேர்க்யூரி சேரக்கூடிய இந்த தருணத்தில் கண்டிப்பாக அடுத்த கட்ட சக்ஸஸ் இருக்கும், அடுத்த வேலை கிடைக்கும், உங்களுக்கு கிடைச்ச மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு சீனியர் இருக்கிறாரு, அவரை தாண்டி தான் நான் ஒரு ப்ரொமோஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபேஸஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஓவர் ரூல் பண்ணி போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேப்பர் போடலாமா, வேற வேலை கிடைக்குமான்னு தயங்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் போடுற சிந்தனையில் இருந்தீங்கன்னா யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ ரெசெஷன் பீரியட் மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் அவசியமாக பார்த்துக்கணும். ஏன்னா ரெசெஷனுக்கான காலகட்டமும் வரக்கூடிய சமயங்கள் இருக்கிறதுனால அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கன்னி ராசி எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கும். வந்து நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாமா அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் வீடு அப்படிங்கிறது சுக்கிரனோட வரனால ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியே லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் கூடவே கூடாது. பிஸ்னஸ் விஷயங்களில் கொஞ்சம் அளந்து செலவு பண்ணுங்க. இந்தந்த விஷயங்கள் இப்போ தேவையா அப்படின்னு பாருங்க. உடனே மிஷினரிஸ் இறக்குறது, ஒரு ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் வேணாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் கேம்பிளிங். கொஞ்சம் கொஞ்சமாக போனீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு க்ரோத் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபேமிலி டைம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அவங்களோட டின்னர் சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது, எங்கேயாவது கூட கூட்டு போயிட்டு வர்றது, மூவி டைம் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறது, பிஞ்ச் வாட்சிங் மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, இதெல்லாம் ஃபேமிலி டைமை ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு மந்தாகவும் இந்த மந்த் இருக்க போது. ரிலேஷன்ஷிப் நிறைய கன்னிராசிக்காரங்க கேட்குறது தான், இந்த ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நம்பாமல் நேராக பார்க்கக்கூடிய, முகம் பார்த்து பேசக்கூடிய விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் வளர்ந்தாச்சு. எல்லாமே செல்ஃபோன்லயே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு நேராக பார்க்கக்கூடிய விஷயங்கள், அவங்க உண்மையான நபரா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் சார், ஆள்லாம் நல்லா தான் இருக்காங்க, அவங்களுடைய மியூட் ஸ்விங்ஸை மட்டும் தான் எங்களால் புரிஞ்சுக்க முடியல. இது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி. இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னோடனே நம்ம ஸ்டீரியோ டைப் பண்ணுறோம், கேர்ள்ஸ்க்கு அப்படிலாம் யோசிச்சுக்காங்க. 2 பேத்துக்குமே மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கேற்றது என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, எப்படி டைல்யூட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கீ பாயிண்டா, இது இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டேனே, இது தெரிஞ்சிருந்தா எங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. மேரேஜ் சார்ந்த விஷயம் வீட்டில் போய் பேசலாமான்னு நினைக்கிறேன், எனக்கு லவ் இருக்கிற விஷயத்த வீட்டில் கன்ஃபஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். மிட் ஆஃப் த ஆகஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். என்ன சார் சுதந்திர தினம் வருத மாதிரி சேர்த்து சொல்றீங்களே, உங்களோட லைஃப்ல நிறைய உணர்வுகள் சுதந்திரமே இல்லாமல் உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு பாசிட்டிவான மந்தா ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு 75% நல்லா இருக்கு, முறையாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான், உங்களுடைய ராசி லக்னத்துக்கான ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஆனால் ரியல் டைம்ல எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது சார், என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லை சார் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, அந்த வேலையை விட்டுலாமா அப்படின்னு யோசிக்கிறேன், வேலையை விட்டால் மந்த்லி இன்கம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா இஎம்ஐஸ் இருக்கு, நான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை வந்து ஓவர்சீஸ் போகலாமா, இல்லை வந்து நான் வந்து வேலையை குவிட் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்ல இந்த லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், அது சக்ஸஸ் ஆகுமா, வீட்டில் எப்படி சொல்லலாம், இந்த டைம் சொல்றதுக்கு சரியா இருக்குமா, வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா, பேரண்ட்ஸோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு, என்னுடைய மேரேஜ் பத்தி எங்க அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க, எனக்கும் நாள் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாலாம் நீங்க இருக்கலாம்.
இப்படிலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும் தெரியுமா, www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமான கன்சல்டேஷன்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களுக்கான தெளிவான பாதை அப்படிங்கறத கொடுக்கறதுக்கு எங்க சைட்ல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜர்ஸ் தயாரா இருக்கிறோம். இதை முறையா வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? அப்கமிங் மந்த்ஸும் இதே மாதிரி ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன்ல உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.